எடுத்தது தொடர்பான அந்த குறும்படம் உண்மையில் ஒரு சவாலான ஒரு குறும்படம் தான் நான் நினைக்கிறேன். ஐயா சுபவி அவர்களுடைய மேடை பேச்சுகளுக்கு நான் மிகப்பெரிய ரசிகன். ஏனென்றால் அவருடைய மேடை பேச்சு என்பது ஒளிபெருக்கிக்கு மரியாதை தரக்கூடியது. ஏனென்றால் இந்த ஒளிபெருக்கியே நமது பேச்சை பெருக்கி எல்லோருக்கும் தருவதற்காகத்தான். இதிலே ஆவேசமாக அவர் கத்த மாட்டார். அந்த வகையில் கருத்துக்களை ஆள அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மென்மையாக அற்புதமான உதாரணங்களை சொல்லக்கூடியது. வகையில் அவர் ஒரு பேச்சாளராக இருப்பார் என்று நினைத்து நான் வந்தேன். அவருடைய இந்த கதை திருப்பங்களை பார்த்த பிறகு நாம் இயக்குவதற்கு ஒரு கதையை அவரிடம் கேட்கலாமோ என்று இந்த சிகரெட் பிடிக்கிற இந்த கதையில் ஐயா அவர்களுக்கு இருந்த கதாசிரியராக அவருக்கு இருந்த அந்த அச்சம் அவர் இயக்குநரிடம் சொல்லியிருக்கிறார். ஒழுக்கம் எல்லாவற்றையும் தாண்டி எனக்கு மனித நேயம் ரொம்ப முக்கியம் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கும் அந்த வகையான ஒரு சிறிய அச்சம் ஒன்று வந்தது. ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு ஆணாதிக்கத்தையே பிரயோகிப்பது, இதை ரொம்ப நுட்பமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம். இதே அந்த வீட்டில் ஒரு குழந்தை அந்த சிகரெட்டை பிடித்திருந்தால் அந்த தகப்பன் என்ன செய்திருப்பான் என்பது மாதிரியாக நான் யோசித்து பார்த்தேன். அவன் அந்த சிகரெட்டை பிடிக்காமல் விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தன் தவறை உணர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே சிகரெட்டை ஒரு பெண் பிடித்தவுடன் அந்த குடும்பத்தில் எவ்வளவு பெரிய அதிர்ச்சி உண்டாகிறது. அந்த பெண் கடையில் சென்று ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைக்கிறார். இங்கே சிகரெட் பிடிப்பது உடல் நலத்துக்கு கேடானதா என்கிற விவாதத்தை எல்லாம் தாண்டி வேறு ஒரு இடத்துக்கு நம்மை அழைத்து செல்கிறார். ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு செயலை செய்யும் பொழுது அது ஆண் செய்தால் என்ன, அதையே பெண் செய்தால் என்ன, அதை இந்த சமூகம் எப்படி மதிப்பிடுகிறது என்கிற ஒரு சிறிய விஷயம் ஒரு குறும்படத்தில் அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுல நீட்டி முழக்கி அதுக்கான விடைகளை கொண்டு போய் அப்படி எல்லாமே வச்சிட முடியாது. ஸோ அந்த வகையில் அந்த அதிர்ச்சியை மிக அழகாக, நேர்த்தியாக, அளவாக தனது திரைமொழியின் மூலம் எழுத்தில் இருந்து திரைப்படத்துக்கு கடத்தி இருக்கிறார் இயக்குனர். இந்த பெண்ணிடம் புரிந்து அந்த பேசும் பொழுது இந்த பெண்ணுடைய முகபாவம் சில நேரங்களில் இதை ரைட்டர்ஸ் கம்ஃபர்ட்னு சொல்லுவாங்க. ஆமா, ஏன்னா திரைக்கதையே ஒரு திட்டமிட்ட சதிதான். எண்ணிகளை இணைப்பதுதான். தன்னுடைய தான் சொல்ல வர்ற அந்த கருத்தை எழுத்தாளர் ஆணித்தரமா பதிய வைக்கிறதுக்கு சுத்தி எல்லாமே புகைப்பிடிச்சுட்டே இருக்காங்க, சிகரெட் குடிச்சுட்டே இருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கே வெளியில போய் ஒரு சிகரெட் குடிச்சிடலாம்னு. அப்புறம் இந்த படத்துல என்னன்னா நான் ஸ்மோக்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சிகரெட் பிடிக்கிற படம் எடுத்திருக்காங்க. யாருக்குமே சரியா சிகரெட் பிடிக்க தெரியல. ஏதோ சிகரெட்டை அவமானியது செய்யற மாதிரி ரத்த கடையில் எம்ஆர்ஆர் அப்படி பார்த்தீங்களா, அப்படி ஒரு ஸ்டைலா. இந்த முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அவருக்கு திரைமொழி ரொம்ப அழகாக கை வந்தது. எதிர்காலத்தில் மிகச்சிறந்த இயக்குநராக இருப்பினும் இது போன்ற கருத்தாக்கங்களை என்னை போன்றோர் கையாள சொன்னால் நான் பதவி கீழே போட்டு விடுவேன்.
என்னால் விரட்ட தெரியாது, வலியுறுத்தத்தான் தெரியும். இரண்டாவது, இந்த படத்துக்கு மீசை என்று தலைப்பு வைத்திருந்தார்கள். மனுஷி முதன் அவர்கள் பேசும் பொழுது மீசை என்பதே ஒரு ஆணாதிக்க அதிகாரத்தின் ஒரு குறியீடாக வைத்திருப்பதாக சொன்னார். மகிழ்ச்சி. எனக்கு இந்த இரண்டாவது ஒரு படம் எனக்கு ரொம்பவே பிடித்திருந்தது. ஏனென்றால் பகுத்தறிவு என்பது நடந்து முடிந்த சம்பவங்களை போய் ஆராய்வதல்ல. நடந்து முடிந்த வரலாற்று தவறுகளையோ அல்லது விபத்துகளையோ நம் கைக்கு அப்பாற்பட்டு போய் ஆராய்ந்து கொண்டு அதை பற்றி புலம்பிக் கொண்டிருப்பதல்ல, நாளை நடக்கப் போவதை பற்றி சிந்திப்பது. நான் என்ன இந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கிளைமேக்ஸ்ல எனக்கு ஒண்ணு தோணுச்சு. நீங்க ரொம்ப சிறப்பாக படம் எடுத்திருக்கிறீர்கள், அந்த குழந்தையை ரொம்ப அழகா அடிக்க வச்சிருக்கீங்க. கடைசி அந்த ஐபால் ஆடியன்ஸை பார்க்குது, அது நமக்கு மனசை வந்து தைக்குது. அந்த குழந்தை நம்மளை பார்க்குது, ஒரு பாவம் அறியாத அந்த குழந்தை நம்மை பார்க்குது. தன் மகளாவே நினைச்ச வளர்த்துக்கிட்டு இருந்தவன் கடைசியில் அவன் போய் அந்த தாயை சந்தேகப்பட்டு அந்த தாயோட சண்டை பிரச்சனை பண்ணி அப்படி ஒரு கதைகள்லாம் போயிடாம குழந்தை பக்கம் அந்த கதையை திருப்பி அதுக்கு காலகாலமா சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு கதையை ஒண்ணு வாய்மொழியா சொல்லி அந்த குழந்தைக்கும் புரியுற மாதிரி சொல்லி ஒரு கிளைமேக்ஸ் நீங்க அப்படி. நான் என்ன யோசிச்சேன்னா பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ரைட்டர் நமக்கு ரொம்ப தோணும் இல்லையா பார்க்கும்போது, அதை மற்ற மேடைகள்லாம் நேர்மையாக சொல்ல முடியாது. இது பகுத்தறிவு அதை தாண்டி உங்களோட பகிர்ந்து நான் என்ன நினைச்சேன், அந்த காக்கை கதையெல்லாம் சொல்லாம அந்த குழந்தையை விட்டு அந்த தந்தை விலகி போறான், ஏதோ வெறுக்கிறான். அந்த குழந்தைக்கு புரியல. ஒரு கட்டத்துல ஏதோ ஒன்றுக்காக அந்த குழந்தைய வந்து தகப்பனுக்காக கூப்பிடுறது, அது அழுது பின்னாடி வருது போது விலகி போகிற தகப்பை மறுபடியும் அந்த குழந்தைய உணர்ந்து அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி நான் அதை யோசிச்சேன். ஸோ இது ரொம்ப இரண்டு படைப்புகளுமே எப்பயுமே ஒரு சினிமா என்பது மிக சிறந்த கதையிலிருந்து தான் உருவாக முடியும். மிக சரியான கதை இல்லாமல் மிக சரியான திரைக்கதை அமையாது. ஃபண்டமெண்டல் தான் ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் இந்த கதை ஒரு சிறந்த திரைக்கதையாகி நல்ல நடிகர்களை நன்றாக வேலை வாங்கி இன்னொன்று உள் கட்டுமானம் கிராஃப்ட் ரொம்ப கணக்கு சின்னமாக ஃபோட்டோகிராஃபியாக சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லவா நேர்த்தியாக இருந்தது. படக்குழுவினர்களுடைய பாராட்டு. ஸ்க்ரோலிங் போகிறத கொஞ்ச நேரம் விட்டுக்கலாம். அது யார் பேர் என்னன்னு பார்க்கறதுக்குள்ள டக்குன்னு எடுத்துட்டீங்க. அதை ஏன்னா அது வெகுஜன தேட்டரில் தான் வந்து அடுத்த ஷோ ஆரம்பிக்கிற அவசரத்தில் ஏன்னா பாருங்க மால் தேட்டருக்காரங்க பண்ணுற அக்கிரமங்கள் தாங்க முடியாது. போகும்போது லிஃப்ட்டில் போட்டு போகிறோம், வெளியில் போகும்போது மந்தையிலேருந்து இறக்கி விட்டாங்க, படிக்கட்டில் இறக்கி வரோம். ஸோ வாழ்த்துக்கள், பாராட்டு.